ஒரு நண்பரோட வீட்டுக்கு வந்து சமீபமா போக வேண்டியது இருந்துச்சு. வீட்டு பிளான் எல்லாம் அனுப்புறாங்க. எல்லாமே சூப்பரா இருக்கு. அருமையா கட்டியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சாரு. அந்த இதுவும் அனுப்பிச்சு வச்சாரு. அந்த மேப் ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு அனுப்பிச்சு வச்சாரு. ஓகே. சூப்பரா இருக்கு. ஜாதக நிலையில பார்த்தாலும் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓகே. என்ன சொல்றாருன்னா, சார் அடிக்கடி இது மருத்துவ செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிட்டே இருக்கு. மாசம் மாசம் கண்டிப்பா ஒரு செலவு வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு. எப்படியா அந்த மருத்துவ செலவ வந்து என்னால தவிர்க்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சாரு. பிரச்சனை பார்த்தாலும் ஓகே. வீட்ல ஏதோ பிரச்சனை இருக்கிற மாரியே காமிக்குது. எனக்கு வருது, இல்லாட்டி என் ஒய்ஃப்க்கு வருது, இல்லாட்டி அவங்களுக்கு வருது, இவங்களுக்கு வருது. எப்படியோ ஒண்ணு வந்துட்டே இருக்கு. இல்லாட்டி எங்க அம்மா நல்லா இல்லாம இருக்காங்க. இல்ல தேவையில்லாத விரை செலவுகளும் வருது சார். ஒரு மைண்டே ஒரு ஃப்ரெஷ்ஷாவே இல்லாம இருக்கு சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லா ரூம் எல்லாம் பார்த்தோம். எல்லாம் நல்லபடியா இருக்கு. ஓகே. ஹாலுக்கு வந்தோம். ஹாலுக்கு வரும்போது வந்து ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருந்தோம். அவங்க என்ன பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஃபேமிலியோடைய புகைப்படத்த ஒரு ஒட்டுக்கா குரூப்பா இருக்கிற மாரி இருக்கு இல்லையா? அத வந்து தெற்கு பார்த்து மாட்டி வச்சிருக்காங்க. அவங்க தெற்கு பார்த்து மாட்டி வச்சாங்க அப்படின்னா, உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கெடும். ஆயுள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறையும். ஒண்ணு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். அல்லது ஏதோ ஒரு வகையா ஒரு கண்டம், ஒரு விபத்து இந்த மாரி சில அமைப்புகள்லாம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். தெற்கு அப்படிங்கிறது யமனுடைய திசை. தெற்கு அப்படிங்கிறது யமனுடைய திசை. இவங்க அந்த போட்டோ மட்டும் அங்க பார்த்து மாட்டி வச்சிருக்கிறதுனால, அவங்களுக்கு இத்தன வகையான டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டு, வீடெல்லாம் சூப்பரா இருக்கு சார். இத மட்டும் மாத்தி வச்சிருங்க. ஓகே நல்லபடியா இருக்கும். அப்படிங்கிறது இந்த ஒரு எந்திரம் வேணா ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு, மத்த ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். சால்வ் ஆயிரும் சார் சொல்லிட்டு எல்லாமே வந்தாச்சு. பாத்தீங்கன்னா, இப்ப அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் ஆயிருச்சு. எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் அவங்களுக்கு இல்லை. நல்லா இருக்கான். அப்போ இந்த வீடியோ பார்க்கிறவங்களும் சரி, உங்க வீடுகள்லயும் சரி, தெற்கு பார்த்து வச்சிருந்தீங்கன்னா, உங்க போட்டோவ, குடும்ப போட்டோவ அல்லது உங்க உங்க போட்டோ அந்த மாரி வச்சிருந்தீங்கன்னா, கூடுமான வரைக்கும் கிழக்கு பார்த்தோ அல்லது வடக்கு பார்த்தோ வந்து பாத்தீங்கன்னா மாட்டி வச்சுக்கோங்க. இப்ப வாஸ்துன்னு சொன்னங்காட்டிக்கு இந்த பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இது ஏன் கத்துக்கணும்ன்ட்டு? எஸ். நீங்க டெஃபினெட்லா. இதுல இத்தன போய் பாத்தீங்கன்னா, இப்ப இத்தன தெரியும். அவருக்கு நாள் தெரியும், நட்சத்திரம் தெரியும், எல்லாமே தெரியும். அந்த ம். இடத்துல என்ன இருக்கு? என்ன பிரச்சனை இருக்கு? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்பனா மட்டும் தான் நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும். சும்மாலாம் நம்ம ஒண்ணு பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கணும். இது வந்து ஒண்ணு.